அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் மிகவும் திறமை வாய்ந்தவர். எளிய தோற்றமுடையவர். அன்பினால் எவரையும் தன் வசப்படுத்தி விடுவார். அவரது தாழ்மையான தோற்றத்தை கண்டு அவரை ஏமாளி, கோழை என்றும் அநேகர் கேலி செய்வார்கள். அவர் அதை சிறிதும் பொருட்படுத்த மாட்டார். அவருக்கு அரசியலில் ஒரு பெரிய விரோதி இருந்தான். அவன் பெயர் ஸ்டான்ஸ்டன். இவன் அடிக்கடி லிங்கனை தன் வார்த்தைகளால் புண்படுத்தி வந்தான். பிழைக்க தெரியாதவன், மனித குரங்கை விட மிகவும் மோசமானவன் என்று லிங்கனை கூறினான். ஒரு தடவை லிங்கன் அவனை அழைத்து அவனது திறமைகளை வெகுவாக பாராட்டி பேசினார். இனிமேல் வரும் யுத்தங்களை தலைமை ஏற்று நடத்த நீரே தகுதியானவர் என்ற தலைமை பதவியையும் கொடுத்தார். இச்செயல் அம்மனிதனை தடுமாற வைத்தது. இவ்வளவு உயர்ந்த குணம் கொண்ட மனிதரை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசிவிட்டோம் என்று மனதில் குத்தப்பட்டார். அந்த வேதனையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதற்கு எப்படி பிரதிபலன் செய்யக்கூடும் என்று யோசித்தார். தன் முழு திறமைகளை வெளிப்படுத்தி முழு பலத்தோடும் லிங்கனுக்காகவும் தேசத்திற்காகவும் பாடுபட்டார். ஆனாலும் அவரது உள்ளத்தில் ஏற்பட்ட காயமானது அவரை அவ்வப்பொழுது வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. லிங்கனின் மரணத்தின் போது அவர் அழுது துடிதுடித்து போனார். இவ்வளவு அருமையான மனிதரை இனி உலகத்தில் எங்கும் காண முடியாது என்று லிங்கனை குறித்து சாட்சி பகர்ந்தார். ஆம், லிங்கன் தன்னை கேலி கிண்டல் செய்தவர்களை திரும்பவும் பழிக்கு பழி வாங்கும் எண்ணம் அவரிடத்திலே இல்லை. பதவி இருந்தது, ஆனால் பழி வாங்கும் எண்ணம் இல்லை. மன்னித்து தன்னை நிந்தித்தவனையே பதவியில் உட்கார வைக்கிற உயர்ந்த குணம் லிங்கனுக்கு இருந்தது. இதைதான் வேதாகமும் சொல்லுகிறது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று. ஆம், வசனத்திற்கு ஏற்ப லிங்கன் வாழ்ந்தார். அழியா புகழ் பெற்று இன்றளவும் பேசப்படுகிறார். நாமும் ஆண்டவரின் பிள்ளைகளாய் தீமைக்கு தீமையை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்வோம், மேன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆமென்.